என்னம்மா? சார் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சார். சாப்பிட்டு கிளம்பட்டுமா? தயவு செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. நம்மளுக்குன்னு ஒரு தட்டு கொடுத்தாங்க, அதை காணும். அவர்கிட்டே போய் கேட்டுருமா? சார் சார், கிச்சனில் நான் சாப்பிடவில்லை சார், அந்த தட்டை காணும். அதை நான் தான் எடுத்து கீழே வச்சேன். உனக்கு ஒரு தட்டு கொடுத்தா அதை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியா? நாங்கள் எங்கே சாப்பிட்டு தட்டு வைப்போமோ அதே இடத்துல தட்டை வச்சிருக்க. அன்னைக்கு அப்படி தான் சொந்தக்காரங்க வந்தாங்க, உன் தட்டுன்னு தெரியாமல் சாப்பாடு கொடுக்க போயிட்டேன். கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இனிமேலாச்சும் தட்டை ஒழுங்கா பார்த்துக்க. சரிங்க சார். ஓ, கீழே இருக்கும். இங்கே தானே எங்கேயோ கீழே இருக்குன்னு சொன்னார். சார் சார், என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஏன் சார் இப்படி பண்றீங்க? சாப்பிட்ற தட்டை போய் குப்பை தட்டி பக்கத்தில் வச்சிருக்கீங்க. ஏய், எதை எங்கே வைக்கணுமோ அதை தான் இங்கே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இல்லை, எனக்கு புரியல சார். நாங்களும் மனுஷங்க தானே சார். இப்படி நீங்கள் சாப்பிட்ற தட்டை குப்பை தட்டி பக்கத்தில் வச்சா நீங்கள் சாப்பிடுவீங்களா சார்? எங்களுக்குன்னு தனியாக ஒரு தட்டு ஒதுக்கி கொடுத்தீங்க. அப்படி கொடுத்த தட்டியும் குப்பை தட்டி பக்கத்தில் வச்சா எப்படி சார் சாப்பிட்றது? என்ன விட்டா ஓரா பேசிகிட்டு இருக்க? நிறைய இடத்துல இங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கொடுக்கறது இல்லை. நான் தான் போனா போதும் சொல்லிட்டு பழகின தோசத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன விட்டா ஓரா பேசிகிட்டு இருக்க? நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். நாங்கள் ஒன்றும் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கலையே, நீங்களே தானே கொடுத்தீங்க. அப்படி கொடுக்குறதையும் சரியாக கொடுக்கலாம்ல. இப்படி எல்லார்கிட்டையும் நாங்களும் கொடுக்குறோன்னு பெருமை பேத்துறதுக்காக இப்படி முறை இல்லாமல் கொடுத்தா என்ன சார் அர்த்தம்? யாரு முறை இல்லாமல் கொடுத்தா? நாங்கள் எல்லாம் முறையோட தான் பண்ணிட்டு இருக்கோம். இவர் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு நேரம் இல்லை. உனக்கு சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருந்தால் சாப்பிடு, இல்லை கிளம்பி போயிட்டே இரு. வந்துட்டா பார்க்கறதுக்கு அருவருப்பு. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா சார்? நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு 10,000 20,000 சம்பளம் கொடுக்கல. நாங்கள் தான் எங்கள் வீட்டையே பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிறதுக்காக 4-5 வீட்டில் வேலை செஞ்சு தான் பொழைக்கணும். அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வேலைக்கு வரும்போதே பார்க்கறதுக்கு இப்படி அருவருப்பாக வந்து நின்னா எவன் பக்கத்தில் நின்று பேசுவான்? நீயும் பார்க்கறதுக்கு அப்படிதான் வந்து நிற்கிற. அப்புறம் என்ன சொல்ற? இது எங்கள் உழைப்போட அடையாளம் சார். உங்களுக்கு என்ன, ஏசி ரூமில் சொகுசாக உட்காந்து காற்று வாங்கிட்டே வேலை பார்க்குறீங்கல்ல, அதனால தான் மழையிலையும் வெயிலும் வேலை பார்க்குற எங்களோட நிலைமை உங்களுக்கு புரியல. எனக்கு இந்த தட்டு வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க. நான் இந்த வீட்டில் எதுவுமே சாப்பிடல. காசு இல்லைனாலும் ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ரோசெல்லாம் இல்லை சார், காசுக்காக மரியாதை இழக்க வேணான்னு பார்க்குறேன். நாங்கள் வாழணும் சார். வரேன்.